ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடுக்கான 2025-26க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பொருளியல் துறை பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் இணைஞ்சிருக்காரு. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 2025-26 தமிழ்நாடு பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு சார்? இல்லைங்க, இதில் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, அரசு வந்து நிதி நெருக்கடி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்சிட்ருக்குறாங்க. அதற்கு அடிப்படை காரணம் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து மாநிலத்தோட சொந்த வரி வருவாய்ங்கிறது வந்து மிக மிக குறைஞ்சி போயிடுச்சு. இந்த ஃபிஸ்கல் அட்டானமியும் ஏதோ ஒரு வரியை உயர்த்துறதுக்கோ குறைச்சிக்கிறதுக்கோ வந்து ஒரு இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே போனதுனால வந்து அதை வந்து அவங்க மாற்ற முடியாது. ஸோ ரிமைனிங் சோர்ஸஸ் வந்து வெரி லிமிட்டட் சோர்ஸஸ், லிக்கரோ பெட்ரோலோ அதுக்கு மேலே வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. அதே ஆக்சுவலாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெரி லிமிட்டட் ஓன் சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ ஒன்று. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எதுவும் குறையல. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து பொதுவாகவே வந்து சமூக துறைகளுக்கு கல்வி, சுகாதாரம், மகளிர் நலன், சமூக நலன், முதியோர், இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்மெண்ட் இருக்குது. இந்த அரசு வந்து கடந்த 4 ஆண்டுகளில் வந்து புதிய திட்டங்கள் ஆன் டாப் ஆஃப் தட் பெரிய மேசிவ் ஸ்கீம்ஸ் வந்து நம்மள்கிட்ட உள்ளது. மிட் டே மீல்ஸ், பிடிஎஸ், இது போன்ற மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் விமன்ஸுக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிஸ்கல், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் கமிட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ரி ப்ரெஷரை வந்து ரெக்குயர்மெண்ட்டை வந்து அரசு கொடுக்குது. அதை தாண்டி வந்து அந்த பயணம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபிஸ்கல் இம்ப்ளிகேஷன் இருக்கும். அது இல்லாமல் மதிய உணவு திட்டம், இந்த மாணவர்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வந்து 1000 ரூபாய் கல்வி உயர்கல்விக்கு கொடுத்தாங்க. அதை மாணவர்களுக்கு அதை வந்து இப்போ விரிவுபடுத்தி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து இப்போ ஏற்கனவே நம்மள்ட்ட நிறைய சமூக நல திட்டங்கள் இருக்குது, பெரிய திட்டங்கள் இருக்குது. ஒன்றிய அரசில் அது பாராட்டப்பட்டு அவங்களே கூட அதை எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் இந்த திட்டங்களும் வந்து நம்ம சேர்த்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட பட்ஜெட்டில் வந்து ஒரு 55% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்மெண்ட் வந்து இதுக்கே செலவாகுது. ஸோ பட் அதே நேரத்தில் வந்து அரசு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நிறைய செலவு பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ மெட்ரோ போன்ற ப்ராஜெக்ட்ஸுக்கோ இல்லை எந்த ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கும் வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழகத்துக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கல. அது போன்ற சூழலில் வந்து நம்மளே வந்து இப்போ சென்னை மெட்ரோவுக்கு நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கமிட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தத்துக்கும் வந்து நம்மளே செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா செலவு பண்ணணுன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்படிலாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கமிட்மெண்ட் இருக்கும்போது ரெவென்யூ சைடில் வந்து போதுமான அளவுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு ஓன் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவோ அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியோ அட்டானமியோ இல்லை. அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய், கிராண்ட்ஸு வரி வருவாய் ரெண்டுமே வந்து ஒரு 24% தான். இப்போ நடப்பு நிதி ஆண்டுக்கு நான் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நம்மளுடைய ஒட்டுமொத்த வரி வருவாய் 100 ரூபான்னா அதில் வந்து 24 ரூபா வந்து தான் ஒன்றிய அரசுகிட்டேருந்து வருது. கிராண்ட்ஸ் ஆகும், டேக்ஸ் ஷேர் ஆகும். அதுவும் வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் முக்கியமாக இந்த அரசு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட்ஸு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3.5% 21-22 இருந்தது கிராண்ட்ஸ். இது டோட்டல் ஷேர் ஒன்றிய அரசுகிட்டேருந்து மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் டிரான்ஸ்ஃபர்ஸ், கிராண்ட்ஸும் ஷேரும் டேக்ஸ் ஷேரும் சேர்ந்து ஜிஎஸ்டிபியில் நம்ம வருமானத்தில் 3.5% இருந்தது. 2.3% குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1% மேலே ஜிஎஸ்டிபியில் குறைஞ்சிருக்குது. அது அத்தனையும் குறைஞ்சது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸில் தான் குறைஞ்சிருக்குது. இது இல்லாமல் இது வந்து அவங்க அக்ரீடாக இப்போ நிதிக்குழுவோ மற்ற இதெல்லாம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்ட கிராண்ட்ஸே வந்து பொதுவாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ அந்த இது ஸ்கீம்ஸை அக்ரி பண்ண ஸ்கீம்ஸுக்கே வந்து கிராண்ட்ஸு தரமாட்டேங்கிறாங்க. இந்த எஸ்எஸ்ஏ வந்து ஹிந்தி படித்தாதான்,
அது வந்து ஒரு கைட்லைன், ஸ்கீமுக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கும். அந்த கைட்லைனில் வந்து நாங்கள் 60% கொடுப்போம், நீங்கள் 40% செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரி பண்ணிக்கிட்டு ஸ்கீம்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு 2 பேரும் ஒத்துக்கிட்டு அமல்படுத்த ஆரம்பித்த பிறகு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் பாஸ் ஆகிடுச்சு. ஒன்றிய அரசு அந்த 60%க்கு வந்து ஒப்புதல் வாங்கிட்டாங்க. தமிழகத்தில் பட்ஜெட் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ 40%க்கு நம்மளும் வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம், நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். நடுவில் வந்து நான் வந்து கைட்லைன்ஸை மாற்றிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை பண்ணால் தான் தருவேன் அப்படின்னா அது வந்து அது மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு ஆங்ஸைட்டிஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது. இது வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு வந்து அவர் காரணம் சொல்லிட்டார், இது மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்காமல் இருக்காங்க. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பகுதியை செலவு பண்ணியிருக்கோம். அவங்க பங்கு வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் கூட அவங்க சொல்ல தயாராக இல்லை. இதற்கு கூட காரணம் சொல்லாமல் 2 நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா, காரணம் சொன்ன பிறகு தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தெளிவாகுது. ஸோ அன்அஃபிஷியலாக இதை வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து இன்னும் கூடுதல் நிதி நெருக்கடியை கொடுக்கும். ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பே நமக்கு வந்து 24%. அதில் கிராண்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து 4 வருஷத்தில் குறைஞ்சிட்டு வருது. ஆன் டாப் ஆஃப் தட் இது மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ வந்து ஒன்றிய அரசுகிட்டேருந்து நம்ம இனிமேல் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, மொத்தமே நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து தமிழக நிதி நிலைமை இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழலில் வந்து நிச்சயம் வந்து டெஃபிசிட்டும் கடனும் அதிகமாகும். பட் அதையும் வந்து அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே, அதாவது 15வது நிதிக்குழு வந்து என்ன வரையறை சொல்லியிருக்கோம் 3.4 இதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. கடனும் வந்து அதே அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சேலஞ்ச். இந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு நிதியமைச்சருங்கிறது தான் வந்து நாங்கள் வந்து ஆர்வம். அதாவது எந்த வருவாய் சோர்ஸஸும் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றிய அரசினுடைய ஆதரவு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இருக்கிறதே குறைவான ஆதரவு தான். அந்த ஆதரவும் தொடர்ந்து குறையுது, நாளைக்கும் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இது மாதிரி கன்சிடரேஷன்ஸ்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிதியை அது இன்னும் ஃப்யூச்சர்லேயும் குறையிறதுக்கு. ஸோ இந்த சூழலில் தான் வந்து நிதியமைச்சர் வந்து எப்படி இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாருங்கிறது. நிச்சயமா சார். ஒன்றிய அரசு கிட்டேருந்து இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது குறைஞ்சிட்டே வருது. இங்கேயும் ரெவென்யூக்கு லிமிட்டட் சோர்சஸ் இருக்குன்னும் போது இந்த பட்ஜெட்டில் எந்த துறையில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்பயும் போல் வந்து தமிழக அரசு வந்து சமூக நல திட்டங்களுக்கு கல்வி, சுகாதாரம் அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மகளிர் நலன், சமூக நலன், வயோதிகர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த செலவு எதுவும் வந்து குறையாமல் அதை செய்வாங்க நிச்சயம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஏன்னா நம்ம தமிழக அரசு மாநிலம் வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து ஒட்டுமொத்த நாட்டை விட நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சொஃபஸ்டிகேட்டட் இன் த சென்ஸ் வந்து இப்போ 2014 ஆட்சிக்கு வரும்போது வந்து பிஜேபி அரசு வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சாங்க. அந்த ஸ்லோகனோட நோக்கம் என்னென்னா, தொழில்துறையை வந்து மேனுஃபேக்சரிங்கை, உற்பத்தி துறையை வந்து அதிகப்படுத்தணும். நம்ம ஜிடிபியில் வந்து பொதுவாக எந்த ஒரு நாடும் வளர்ச்சி அடையும் போது பணித்துறை விவசாயத்துறையிலேருந்து தொழிற்துறைக்கும் உற்பத்தி துறைக்கும், உற்பத்தி துறையிலேருந்து பணித்துறைக்கும் போவாங்க. பட் சடனாக நமக்கு வந்து புதிய பொருளாதார கொள்கை அறிவித்த பிறகு பணித்துறை அதிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. பரவாயில்ல, அதில் தான் ஏற்றுமதிலாம் பண்ணுறோம். அதனால் வந்து சைனா வந்து உற்பத்தி துறையில் வந்து ரொம்ப முன்னோக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்மளும் வந்து உற்பத்தி துறையை வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி இவங்க 25% ஜிடிபியில் வந்து மேனுஃபேக்சரிங் கொண்டு வருவோன்னு சொல்லி மேக் இன் இண்டியான்னு ஒரு இதாக அது அறிவித்ததுலேருந்து எந்த மாறுபாடும் இல்லை. 14 என்ன இருந்ததோ மேனுஃபேக்சரிங்கோட ஷேரு 17% என்னமோ அதே தான் இன்றைக்கே இருக்குது இந்தியா அளவில். தமிழகம் அப்படி இல்லை. 2011 இருந்ததை விட இன்றைக்கி வந்து இப்போ 4-5% வந்து நம்ம அதிகமாக்கி காட்டுறோம். 24% என்னமோ நம்ம ஜிஎஸ்டிபியில் வந்து உற்பத்தி துறையோட பங்களிப்பு இருக்குது. ஸோ அது கூடவே வந்து பணித்துறையும் இருக்குது. ஸோ சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங் ரெண்டையுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துகிட்டு போகிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர், மதுரையில் மெட்ரோ கொண்டு வராங்க, ரோடு, இது போன்ற அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், பவர், ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்குது. இதுதான் வந்து சென்ட்ரல் செக்டாரோட நோக்கம். சென்ட்ரல் செக்டாருங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அது வந்து நாடு முழுவதும் பலனளிக்குங்கிறதுனால அதுக்கு தான் இவங்க கொடுக்கணும்.
பட் இப்படி பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனில் வந்து யூபியில் அயோத்தியாவுக்கு போகிறதுக்கு ரோடு போட்டு அதில் ஏரோப்ளேன் கொண்டு வந்து நாங்கள் இறக்கி காட்டுறோம் அப்படின்னு காட்டுறாங்க. அது மாதிரி இது இல்லாமல் வந்து பிரதமரே போய் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாரு. ஓப்பனாக என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு கூட்டாட்சி. டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் நீங்கள் பிஜேபியை வந்து தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒன்றிய அரசும் நிறையா ஆதரவு கொடுப்போம், இன்னொரு இன்ஜினாக நாங்கள் செயல்படுவோம் தானே அது. அப்போ ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து நம்ம எல்லோரும் தானே வரி செலுத்துகிறோம். உங்கள்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட வரி வருவாய் எல்லாரும் செலுத்தக்கூடியது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதிகமாகவே செலுத்துகிறோம். இப்போ நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா வர இந்த பட்ஜெட் நாளைக்கு அறிவிக்கக்கூட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபா இருக்கும் சைஸு. அது வந்து ஒன்றிய அரசு பட்ஜெட்டோட ஒப்பீடுகளில் ஒரு 10%. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிபியில் 12.3% நம்ம சைஸ் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ இது இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் ஜிடிபியில் நம்ம பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு, வளர்ந்து வர மாநிலத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி பொலிட்டிக்கலாக வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த மாநாடெல்லாம் நடக்கல, இன்வெஸ்டார் முதலீட்டார் மாநாடு, அது வந்து குஜராத்துக்கு போகிறாரு, யூபிக்கு போய் லீட் பண்ணுறாரு. என்ன சொல்ல வராரு முதலீட்டாளர்களுக்கு, இங்கே வந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம மாநிலத்தில் கூப்பிட்டா வருவாரா, மற்ற மாநிலங்களுக்கு போகிறாரா, ஏதாவது மாநிலங்களுக்கு போகிறாரா, முக்கியமாக எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களுக்கு போகிறாரா, அதெல்லாம் போகலை. போகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே வந்து கவர்னர் இவங்கெல்லாம் வச்சு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துட்டு இந்த பாலிட்டிக்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து தான் உள்ள சவால். நம்ம இது வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்து எடுக்கும், நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட வருமானத்தை எப்படி இது உயர்த்தும், இதெல்லாம் கேள்விக்குரிய. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து இந்த இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸில் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எதிர்பார்க்கலாம்? இல்லை, அதுதாங்க நான் சொன்னது மாதிரி இப்போ இந்த தொழில் பூங்காலாம் இருக்குல்ல, டைடல் பார்க்கு, ஐடி பார்க்கு, இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து முதலீடை வந்து நம்ம இருக்கிறதுங்கிறது இன்னொன்று அவங்களே விரும்பி வராங்க. அவங்களே வந்து விரும்பி வராங்க. அதற்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. முக்கியமான கண்டிஷன் வந்து இங்கே வந்து ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு, டேலண்ட். நம்ம வி ஆர் லிவிங் இன் ஏ நாலேஜ் சொசைட்டி, நாலேஜ் எக்கானமி, வேர் நாலேஜ் இஸ் ப்ரொடக்டிவ். ஸோ இங்கே வந்து அந்த அந்த டேலண்ட் பூல் வந்து நிறையா இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் சொல்கிறாங்களே, அது வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இப்போ டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால தானே அதில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ அது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இங்கே வந்து அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்கில்டு மேன் பவர் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவங்களே வராங்க. இன் அடிஷன் வந்து இங்கே உள்ள கவர்னன்ஸ், இங்கே உள்ள அந்த எக்கோசிஸ்டம், இப்போ வந்து கிண்டி, அம்பத்தூர் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், அங்கே வந்து அந்த எஸ்எம்இ இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் லிங்கேஜஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் அவங்களுடைய பொருள்களை மொத்தமாக அவங்க இதிலே உற்பத்தி பண்ணுறதில்ல, சப்கான்ட்ராக்ட் கொடுத்துவாங்க. சப்கான்ட்ராக்ட் கொடுத்தா எடுத்து செய்யணும்ல, அதற்கான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி வெரி வெல் பிளேஸ்டு தமிழ்நாட்டில். அதை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பரவலாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அர்பனைசேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரீசனபிளாக வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நீங்கள் சென்னை இல்லைன்னா சென்னையை ஒட்டி உள்ள சபர்பன் சிட்டிஸு, செங்கல்பட்டோ, காஞ்சிபுரமோ, திருவள்ளூர், அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியலாக டெவலப் ஆகுது. அதை விட்டுட்டு போனீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கூட மதுரை, சேலம், இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, இதெல்லாம் ராணிப்பேட் இப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர், சவுத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எல்லாமே வந்து ஒரு டைவர்சிஃபைடாக வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், கவர்னன்ஸ், முக்கியமாக கவர்னன்ஸோட சப்போர்ட்டு. உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம ஜெயலலிதா பீரியடில் முன்னாடிலாம் வந்து இல்லை, இப்போ கடந்த பீரியட்லாம் கூட வந்து ஒரு லீடர்ஷிப்கிட்ட அக்சஸ் இல்லை, முதலீட்டாளர்கள் வந்து அவங்கள வந்து தலைவர்களை போய் சந்திக்க முடியல அப்படிங்கிற, ஏன்னா அப்போ தானே அவங்க பேச முடியும். அது மாதிரி ஒரு ஃப்ரீ அக்சஸ் இல்லை, அதனால் வந்து வெளியே போகிறோன்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியே வந்து அது மாதிரி பிரச்சனைலாம் இன்றைக்கி இல்லை. தே ஆர் ஈஸிலி அவைலபிள். அதனால் வந்து அந்த அக்சஸ்லாம், அந்த கம்ஃபர்ட்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அதனால் அவங்க வந்து இங்கே நிறையா முதலீடு பண்ணணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க.
அதை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. இப்போ அரவிந்த் சுப்ரமணியம்னு ஒருத்தர் வந்து கரண்ட் தப்பாருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் ஓப்பனாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இது மாதிரி இப்போது முதலீடு பண்ணணும், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் குஜராத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவன் ஏன் யோசிப்பான்ல, வரமாட்டான்ல. அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னா, இங்கே உள்ள இப்போ நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோடு வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வராங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சால் அது வந்து ஸோ இந்த இந்த சூழல், இந்த முதலீடுகள் வரத்துக்கான சூழல் வந்து இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 5 மாநிலங்கள் தான் முதலீடு வருது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே தொடர்ந்து வரும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ண வேண்டியது பட்ஜெட்டில் அதுக்கான முதலீட்டை செலவுகளை வந்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. பட் அதை வந்து இந்த நிதி நெருக்கடிக்கு இடையில் செய்ய வேண்டியது தான் அவங்களுக்குள்ள சவால். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.